ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் ஆனி மாதம் 31ஆம் தேதி 15/7/2024 ஜூலை திங்கட்கிழமை. இன்று நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 வரை, குளிகை மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 10:30 12 வரை. இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி. இன்றைய திதி இன்று மாலை 5:30 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:21 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய அமிர்த அதியோகம் இன்று அதிகாலை 5:59 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:20 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:47 வரை பாலவும், பின்பு மாலை 5:30 வரை கௌரவம், பின்பு தைத்துளம். இன்றைய சந்திராஷ்டமம் சதயம் புரட்டாதி இரவு கண்டு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன் பார்த்தா முதல் ராசி மேஷ ராசி என்பதற்கு ஒரு மன நிம்மதியும் மன நிறைவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் அமைது உங்களுக்கு. அதனால் எந்த விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் அந்த விஷயத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு நிம்மதி, எவ்வளோ நாள் அந்த விஷயத்தை செய்யாமல் தான் செஞ்சுட்டுமே ஒரு மன திருப்தியும் மன நிம்மதியும் பெறக்கூடிய ஒரு நாள். அது உறவு நிமித்தம் நீங்கள் செய்யக்கூடிய சில சுப விஷயங்கள், சுப காரியங்கள், சில அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில செட்டில்மெண்ட்டுகள், பாகப்பிரிவு, எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு மன நிம்மதியாக செய்ய போகிறீங்க. நீங்கள் குடும்பத்தை சார்ந்து பார்த்தா குடும்பத்துக்கு தேவையான சில ஆடை வாங்கிறது, தேவையான வசதியான பொருள் வாங்கிறது, குழந்தைகளுக்கு கல்வி, மனைவி ஏற்ற சில சந்தோஷப்படைய பொருட்கள், எல்லா விஷயத்தையும் மற்றவர்கள் நிம்மதியாக உங்களும் நிம்மதிப்படக்கூடிய ஒரு நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள், குழந்தைங்களுக்கு கல்வி சார்ந்த வேலை, படிப்புக்கு சேர்க்கறது, மேலே விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மன நிறைவோடு மன நிம்மதியோடு இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மேஷ ராசி என்பதற்கு. ரிஷபராசினை பார்த்தா எனக்கு என்ன தான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் சில எதிர்ப்புகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய நாள் தான் உங்களுக்கு. அது தொழில் சார்ந்த விஷயங்கள் என்ன தான் நீங்கள் உற்பத்தி பண்ணி, என்ன தான் நீங்கள் பணியாளர்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் சில பேர் உங்களுடைய எதிர்ப்பாக செயல்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். உங்களுடைய கூட்டாளி கூட உங்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் நினைக்கலாம். சில உறவினர் கூட உங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் நீங்கள் செய்யாமல் எதிர்பார்ப்பு நிறைவேறாத பட்சத்தில் உங்களுக்கு மேலே ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைது. எல்லா எதிர்ப்பும் காலகட்டங்கள் எல்லாமே மாறக்கூடியது, மறையக்கூடியதுனால இன்று மட்டும் கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்கள் செயலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க எதிர்ப்பெல்லாம் தானாகவே உங்களுக்கு மறையக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். ரிஷபராசி என்பது கொஞ்சம் எதிர்ப்பு நிறைந்த நாளாக அமைகிறது. மிதுனராசியை பார்த்தா உயர்வை நோக்கி செல்லக்கூடிய உயர்வு இருந்தாலும் உங்களுக்கு எந்த விஷயத்தையும் மிதுனத்துக்கு இன்று உயர்வு தான். புதனுடைய வீடு உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்டமாக சில விஷயங்கள் நல்லா உயர்வு. உங்களுக்கு கல்வி நல்ல ஒரு மார்க் எடுத்து நல்ல ஒரு கோர்ஸ் சேருவதற்கும், எடுத்த கல்வியால் ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கும், நீங்கள் உங்கள் தேர்வில் எடுத்த மார்க்கால் உங்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கான பல விஷயங்கள் நீங்கள் உயர்வை நோக்கி செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு. அதனால் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களும் ஒரு நல்ல ஒரு முதலீடு உயர கண்டுக்கிற நாளாக, உங்கள் குடும்பத்துடைய மன நிம்மதியும் குடும்பத்துடைய சேமிப்பெல்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அந்த மிதுனத்துக்கு இன்று உங்களுக்கு அமைதி. மிதுனம் என்று உயர்வை நோக்கி செல்லக்கூடிய நாள் என்று. அடுத்த ராசி கடகராசி என்பது பார்த்தா சிறு ஏமாற்றங்கள், நம்ம எதிர்பார்ப்புகள்லாம் சில விஷயங்கள் எல்லாம் நிறைவேறாது. அதனால் கடகத்துக்கு 8 சனி போன்றதுனால கொஞ்சம் உடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்காத உங்கள் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது சிறப்பு. அதனால் அதிக எதிர்பார்க்கின்ற பொழுது சில ஏமாற்றங்கள் சந்திக்கும் நாளாக கொண்டு அமைப்பது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்கின்ற பற்றி கொஞ்சம் ஏமாற்றங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது. சிம்மராசி பார்த்தா கொஞ்சம் புகழ் பெறக்கூடிய நாள் உங்களுக்கு. சிம்மத்துக்கு 7 சனி பகவான் இருக்கிறனால சனியோடைய தாக்கம் இருந்தாலும் சிம்மம் என்பது பார்த்திங்கன்னா சூரியனுடைய வீடு. சூரியன் எப்பயுமே ஒரு உயர்ந்த கிளை தடித்தாடைன்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்நிலை இருக்கக்கூடியது தான். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு புகழும் மரியாதை உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகி என்று உங்களுக்கு அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசியை பார்த்தா ஊக்கம் மிகுந்த நாள் உங்களுக்கு. கன்னியில் புதன்வான உச்சம் என்பதால் உங்களுக்கு கல்வி சார்ந்த ஊக்கத்தை கொடுக்க போகிற அந்த ஊக்கமே உங்களுக்கு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. நல்ல ஒரு கல்வி நிலையத்து வேலைவாய்ப்பு, வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு, உங்கள் கல்வி சார்ந்த வெளிநாட்டு வேலை, நல்ல உயர்ந்த வேலையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக சேரக்கூடிய ஒரு ஊக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த ஊக்கம் கொடுக்குறது ஆள் வேணும். அந்த கல்வி சார்ந்த நண்பர்கள் சார்ந்த உறவினை சார்ந்த உங்களை பூஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அடுத்த
ஈஸியாக போய் சேரக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசின்னு பார்த்தா கொஞ்சம் உதவியை பெறக்கூடிய நாள் உங்களுக்கு. எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு கொஞ்சம் உதவி நீங்கள் பெற்று மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உதவி செய்யுங்க. அந்த உதவி உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அளவுக்கு ஏமாற்றுவதாக மாறக்கூடாது. அதனால் யாருக்கு உதவி செய்யணும், எவ்வளோ உதவி செய்யணும் கொஞ்சம் பார்த்து உதவி செய்வது உங்களுக்கு சிறப்பு. விருச்சிக ராசினை பார்த்தா கொஞ்சம் மறதி, சில விஷயங்கள் சிறு சிறு மறதியில் ஏற்படக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. அலுவலகம் போகும்போது சில முக்கியமான ஃபைல்ஸ் எடுத்து போனால் முதல் நிலையாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் சில சின்ன ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்வது சிறப்பு உங்களுக்கு. சிறு சிறு மறதிகள் தான், அதாவது அது பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் சிறு மறதிகளோடு நடக்கக்கூடிய நாளாக அது விருச்சிகத்துக்கு அமைகிறது. தனுசு ராசினை பார்த்தா கொஞ்சம் அசதி, நீங்கள் செய்த பணியால், உங்கள் அலுவலக பணியால், அலுவலக சுமையால், குடும்ப சுமையால் உங்களுக்கு மனதுக்கும் உடலுக்கு கொஞ்சம் அசதியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இந்த அசதிகள்லாம் கொஞ்சம் தற்காலிகமானதான் உங்களுக்கு. மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் உங்களோட பணியை நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய அற்புத நாளாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் பெருமை பெறக்கூடிய நாள் உங்களுக்கு. மகரத்துக்கு 2 சனி பகவான் இருக்கார். மகரம் சனியோட சொந்த வீடு இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் விரையச்சனி இருந்தாலும் கொஞ்சம் பெருமைக்காக தேவையற்ற பண செலவு விரயங்களை செய்யக்கூடிய ஒரு நாள். அதனால் பெருமைக்காக சில விஷயங்களை செய்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகப்படியான செலவு செஞ்சுட்டு ஏன் செஞ்சுன்னு வருத்தப்படாதீங்க. பெருமைக்காக கொஞ்சம் வரவுகளை செலவாக்கக்கூடிய ஒரு விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மகரத்துக்கு. கும்பராசி பார்த்தா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான நாள் உங்களுக்கு. 9 ஒண்டி சனி பகவான், கும்பமும் சனியோட சொந்த வந்தால் சில எதிர்கால திட்டங்களுக்கு ஒரு அடிப்படை பேஸ் போடுறதுனால எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்பு, எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு செய்யக்கூடிய நாளாக இன்று சில ஆக்கப்பூர்வ செயல்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. அது குடும்பமாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், தனிப்பட்ட ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக இருக்குது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வ சில விஷயங்கள் நீங்கள் போட போகிறீங்க. கொஞ்சம் கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். கொஞ்சம் கவனமாக உங்களை முதலீடு செய்வது உங்களுக்கு சிறப்பு. மீனராசின்னு பார்த்தா மீனத்துக்கு கொஞ்சம் போட்டி இருந்தாலும் உங்களுக்கு மீதி 12 சனி பகவான் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுடைய சேவைகளை செய்யக்கூடிய நாள் உங்களுக்கு. போட்டி இருந்தால் உங்களுக்கு முன்னேற முடியும். அந்த போட்டியோடு நீங்கள் முன்னேறுகின்ற போது தான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இவ்வளோ போட்டிகள் இருந்தால் அவ்வளோ விஷயம் நம்ம தாண்டி வரணுமான்ற ஒரு ஞானம் உங்களுக்கு பிறக்க உங்களுக்கு. ஏன்னா மீனம் குருவோட வீடு, இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு குருவோடைய சப்போர்ட்டோட, குருவோடைய பார்வையாலும் ஒரு கம்பீரமான, தைரியமான, நேர்மையான ஒரு போட்டியை நீங்கள் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசியம் இருந்தால் ஒரு இனிய நாளாக வெற்றி கண்டிப்பாக ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.